Hello friends, welcome to ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மைதா மாவு மில்க் ஸ்வீட் எப்படி பண்ணலாம்ன்றதை பாப்போங்க. தேவையான பொருட்கள் அப்படினு பாத்தீங்கன்னா மைதா மாவு 1 கப், அதே அளவு வந்து நெய். எந்த கப்ல நம்ம எடுக்கறோமோ அதே அளவுக்கு நெய் எடுத்துக்கணும் 1 கப். அதுக்கு அப்புறம் சக்கரை வந்து அதுல 2 பங்கு. நம்ம அந்த கப்ல 1 எடுத்துக்கோனா இதுல 2 கப் வந்து சக்கரை எடுத்துக்கணுங்க. அப்புறம் ஏலக்காயும் சக்கரையும் தூள் பண்ணி வெச்சுக்கணும் கொஞ்சம் ஸ்மெல்க்கு. கலருக்கு வந்து கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டுக்கலாம். இது வந்து எந்த கலர் வேணா போடலாங்க. கிரீன் கலர் போடலாம், இல்லைன்னா ஒயிட்டாகவும் விட்டுறலாம். வேண்டாம் நமக்கு கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே சும்மா விட்டுறலாங்க, ஒயிட் கலரில் வரும். இது பாதாம் வந்து என்ன பாதாம் வந்து திருவி வச்சுக்கோங்க. அது மேலே வந்து டெக்கரேஷனுக்கு. சக்கரை 2 எடுத்துருக்கோம் இல்லைங்களா, சக்கரை வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பால் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், இது தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போங்க. பாருங்கள், இதில் 2 கப்பு சக்கரை போட்டுக்கிறேன். நான் 2 கப்பு தான் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி வந்து முழுகிற அளவு ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதான், இவ்வளோதான் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த பாலையும் இதில் ஊற்றிடலாங்க. அவ்வளோதான். பாருங்கள், இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து நம்ம பால் எடுத்துருக்கோம். அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் அப்படியே தொட்டு பார்க்கும்போது நல்லா காய்ச்சணுங்க. காய்ச்சிட்டு இப்படி நம்ம லேசாக தொட்டு பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் இப்படி பிசுன்னு வரணுங்க. இந்த மாதிரி வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும்னு அர்த்தம். இது நல்லா காய்ச்சணும். உங்களுக்கு எப்படின்றத நான் காமிச்சேன். இப்போ நல்லா தண்ணியில் வந்து கையை நனைச்சிக்கணும். நனைச்சிக்கிட்டு நம்ம அந்த ஜீராவை வந்து கொஞ்சம் எடுத்து இப்படி பார்த்தோம்னா கொஞ்சம் லேசாக பிசுன்னு இருக்கணுங்க. அந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதுங்க, எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. இது ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க இந்த ஸ்வீட்டை. இந்த பால் கொஞ்சம் போட்டிருக்கிறதுனால அது பொங்குற மாதிரி இருக்குது. அதை நம்ம ஸ்லோவாக வச்சு காய்ச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் காய்ச்சணும். அதை பாருங்கள், இப்போ லேசாக கொஞ்சம் பிசுப்பு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் காய்ச்சலாங்க. இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா சாஃப்டாக நல்லா வரும். இப்போ மைசூர் பாக்கெலாம் செஞ்சோம்னா நம்ம வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் நமக்கு செய்யும் போது. ஐயோ ஒழுங்காக வருமோ, கிரிஞ்சு போயிருமே, அதாவது வந்து ஒரு மாதிரி முருகி போயிடும். பாகெல்லாம் சரியாக இல்லைன்னா முருகி போயிடும், அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா கல் மாதிரி ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம தைரியமாக பயப்படாமல் செய்யலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்வீட் செய்கிறது. நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சு காய்ச்சிக்கலாங்க, இல்லைன்னா பொங்கும். அதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹையில் வச்சு கொஞ்சம் பொங்குற மாதிரி வந்தால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாங்க. இந்த பால் இந்த ஜீராவிலே ஊற்றி நம்ம செய்யும் போது நல்லா இருக்குங்க. அதனால தான் நான் இதிலே ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னேங்க. அதுக்குள்ள பாத்திரம் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதில் நெய் கலந்துக்கலாம். நம்ம இந்த மீதி இருக்க நெய்யை அந்த தட்டில் தடவி வச்சுக்கலாங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் எடுத்து கிண்டிட்டு நம்ம எடுத்து ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த தட்டில் தடவறதுக்கு இந்த நெய்யை வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்து இருக்கட்டுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சைடு செஞ்சிட்ருக்கலாம். இப்போ நம்ம அதை கொதிக்கிறதுக்கும் அது சரியாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் அது கொதி வந்தால் போதும், சரியாக இருக்கும். அதுக்குள்ளே நெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இப்போ அது வந்து காஞ்சிருச்சு இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம இந்த கேசரி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம், அது இதிலே போட்டுருவோம். கொஞ்சம் தான் எடுத்து வச்சேன், ரொம்பலாம் போடலைங்க நான். அப்புறம் இந்த ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம இப்போ என்ன பண்ணுவோங்க, இந்த மைதா மாவை இந்த நெய்க்குள்ளே போட்டுடலாம். இப்போ நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஜீரா சரியாக இருக்கான்னு பார்த்துருவோங்க. இப்போ சரியாக இருக்குங்க, இது சரியான பதம் பாருங்கள். ஒரு நல்ல பிசுப்புன்னு நல்லா வந்துருச்சு இல்லைங்களா, கெட்டியா. இப்போ வந்து இதை எடுத்துங்க. அதான் நான் சொல்கிறேங்களே, மைசூர் பாக்கு மாதிரி இதை பயப்பட வேண்டியதில்லை. இப்போ நம்ம லேசாக காய்ச்சிட்டு இல்லைங்களா, இப்போ இதையும் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஊற்றிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ஸ்வீட்டு. நம்ம அந்த பாகுலேயே அந்த ஏலக்காய் பவுடரும் போட்டுட்டோம், கேசரி பவுடரும் போட்டுட்டோம், எல்லாமே போட்டாச்சு. பால், சர்க்கரை, தண்ணி, ஏலக்காய் பவுட்ரு, கேசரி பவுட்ரு எல்லாமே போட்டு நல்லா ஒரு கெட்டியாக இப்படி பண்ணும் போது கொஞ்சம் நல்ல பிசுப்பு வர அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கிட்டோம் நம்ம.
கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டி ஆனதுக்கப்புறம் எடுத்து ஊற்றிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டனம்னா போதும். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம வந்து ஸ்வீட் ஸ்டால்லலாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில், ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர்லலாம் மில்க் ஸ்வீட் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் இது. இப்போ நம்ம இது வீட்டில் செய்யும் போது நம்ம ஒரிஜினல் நெய் எல்லாமே போட்டு நம்ம செய்கிறதுனால நமக்கு வந்து நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ அங்கே வந்து என்ன டால்டா போடுறாங்களா என்ன போடுறாங்கன்றது தெரியாது. இதை வந்து நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு கெஸ்ட்டு வந்தாலும் என்ன பண்ணலாங்க, கொஞ்சம் ஸ்வீட்டே இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்வீட் கொஞ்சம் பண்ணிவிட்டு ஒரு பஜ்ஜியோ பக்கோடா அந்த மாதிரிலாம் செஞ்சு டக்குன்னு வச்சிடலாங்க. பாருங்கள், லேசாக பூத்து வந்தது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜுங்க. இப்போ எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்வீட் செய்கிறது. ஸ்டவ்வே ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஸ்டவ்வே ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் கிண்டனோம்னா நல்லாயிருக்கும். மில்க் ஸ்வீட் வந்து சூடாக இருக்கும் போதேங்க நம்ம என்ன பண்ணணும், இதை நான் காட்டுறது எப்படி நான் திருவினேன்றதை காட்டுறேங்க. இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதில் நீங்கள் இப்படி பண்ணிங்கனாவே நல்லா துருவிடுங்க. அதனால் நீங்கள் மிக்சிலேயோ இதுலேயோ போட வேண்டியது இல்லைங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள், ஈஸிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ அது பண்ணுறேன். இதுலேயே திருவிடலாங்க. சூடாக இருக்கும் போது போட்டோம்னா தான் நல்லா பிடிச்சிக்கும் எல்லா இடத்துலையும். இப்படி ரொம்ப இதாக வரலைன்னு நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி கூட அழுத்தி விட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் தடவிட்டு இப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து இதுவும் நல்லா ஒட்டிக்குங்க. நல்லா சாஃப்டாக நல்லா வரும். அப்படி நீங்கள் வந்து முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ஒழுங்காக வரல, கொஞ்சம் பிசு பிசுன்னெலாம் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியுமே அதில் ஊற்றி வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் கிண்டலாம். நீங்கள் வந்து மைசூர் பாக்குலாம் மாதிரி பயப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் நேரம் கிண்டினீங்கன்னா கெட்டி ஆயிருங்க. அதனால் இதை நீங்கள் வந்து வீட்டில் ஒரு வாட்டி நல்லா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கொஞ்சம் லேசாக சூடாக இருக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணலாங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி மைசூர் பாக்கு ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து வீட்டில் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப நிறைய போட்டு செய்ய வேண்டாம். நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கப்பு இந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன். அதாவது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கிண்டி நீங்கள் போடும் போது உங்களுக்கு சாஃப்டாக வரல அப்படின்னு தோணுச்சுன்னா, கொஞ்சம் கொல கொலன்னு வருதுன்னு தோணுச்சுன்னா, அதே சூட்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டவ்வை கொஞ்சம் லேசாக சிம்மில் வச்சுக்கிட்டு மறுபடியும் இதை எடுத்து ஊற்றி நீங்கள் ஒரு கிண்டு கிண்டிங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ நான் செஞ்ச அளவுக்கு நீங்கள் செஞ்சிங்கன்னா கரெக்டாக வருங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் ஆறட்டும். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் வந்துடும். இந்த பாதாமும் மேலே நம்ம வந்து தூவி விட்டுருக்கிறதுனால சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஒன்று எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து மீதியெல்லாம் நல்லா ஈஸியாக வருங்க எடுக்கிறதுக்கு. இந்த மைதா ஸ்வீட்டு நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ பசங்களுக்கு பர்த்டேலாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் வந்து நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. கடையில் தான் எப்போயும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இனிமேல் நம்ம வீட்டில் மைதா மில்க் ஸ்வீட் வந்து நம்ம பண்ணோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு லேயர் எடுக்க தான் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியெல்லாம் இருக்காது. கொஞ்சம் எவ்வளோ சாஃப்டாக நல்லாயிருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க, சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸையும் வந்து அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.